என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன். தமிழக அரசியல் வரலாற்றை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த நாள்னா அது ஜனவரி 12ஆம் தேதி 1967 சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆளுமையிலான எம்ஜிஆர் மற்றும் எம்.ஆர். ராதா இருவருமே ஒரு சேர ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. மக்களுக்கு குழப்பம். இருவருமே துப்பாக்கி சுற்றினால் குண்டடிப்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த வேளையில் யார் துப்பாக்கியால் சுட்டது, வெளியிருந்து யாராவது சுட்டாங்களா, யார் என்ன ஏதுங்கிற தகவல் எதுவும் தெரியாமல் மக்கள் ரொம்பவே குழம்பி இருந்தாங்க அங்கிருந்த மக்கள். அப்போ மருத்துவர்கள் உடனடியாக இந்த இருவருக்குமே சிகிச்சை அளிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, எம்.ஆர். ராதா என்னை சுட்டுட்டாரு அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணுறாரு. எம்.ஆர். ராதாவும் அருகிலேயே இன்னொரு ஸ்ட்ரெச்சர் இருக்காரு, அவரையும் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவர்கிட்ட எம்.ஆர். ராதா ஆமாம் நான் தான் எம்ஜிஆர் துப்பாக்கியில் சுட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த செய்தியானது காட்டு தீயா எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. இதைத் தொடர்ந்து மருத்துவமனை முன்பு பல்லாயிரக்கணக்கானோர் கூடுகின்றனர். அப்படி என்னதான் நடந்துச்சு, எதனால இந்த துப்பாக்கி சூடு, இது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே நீடிச்சுட்டு இருக்கு. நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை இந்தியாவில் கோர்ஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். ஒன்னுக்கு லாயக்கல்ல. சரி, இதுல இரண்டு தரப்பினர்களும் வெவ்வேறு விதமான வாதங்களை முன் வச்சுக்கிறாங்க. இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் முதல்ல பார்த்தலாம். முதல்ல இந்த சம்பவத்தை பத்தி எம்ஜிஆர் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். சம்பவம் நடந்த நாளன்று, அதாவது 1967 ஜனவரி 12ஆம் தேதி மாலை 5 மணி. தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த காலகட்டம் அது. தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு நட்சத்திர பேச்சாளரான எம்ஜிஆர் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு ராமவரம் தோட்டத்தில் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவரை சந்திக்கிறதுக்கு கே.என். வாசுவும் எம்.ஆர். ராதாவும் அங்க வர்றாங்க. வாசு அப்படிங்கிறவரு பெட்ரால்தான் பிள்ளையா படத்தின் தயாரிப்பாளர். எம்ஜிஆரை ஒரு பட விஷயமா சந்திக்கிறதுக்காக வந்ததா சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கோயம்புத்தூர்ல ஒரு சில ஆட்கள் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ண விரும்புவதாகவும் அதற்காக அடுத்த படத்துக்காக பேசலாம் அப்படின்னு வந்திருக்கிறதுக்காக கே.என். வாசு பேச தொடங்குறாரு. அப்போ அங்கே கால் ஷீட் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கால் ஷீட்டை ஒரே கால் ஷீட்டாக கொடுக்க சொல்லி எம்.ஆர். கேட்டவும் அது முடியாது 10 நாளாக பிரித்து தரதா எம்ஜிஆர் சொன்னதாகவும் தகவல் சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து இருவருக்குமே, அதாவது எம்.ஆர்.க்கும் எம்ஜிஆருக்கும் வாக்குவாதம் அங்கே ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது எம்.ஆர். ராதா எந்திரிச்சு நடந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு எம்ஜிஆர் கேட்டதுக்கு, வயிறு சரியில்லை ராமச்சந்திரா, நான் வாசு வீட்டில் கீரை குழம்பு சாப்பிட்டேன், அது சாப்பிட்டது சேரல, அதனால கொஞ்சம் நடக்கிறேனே அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அப்படி நடந்து எம்ஜிஆருக்கு பக்கவாட்டில் போன எம்.ஆர். ராதா கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆரை சுட்டதா சொல்கிறாங்க. இதில் எம்ஜிஆருக்கு காது பக்கத்தில் காதை உரசி கொண்டு குண்டு உள்ளே புகுந்ததாக சொல்கிறாங்க. காதுக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தில் குண்டு பாஞ்சு குண்டு உள்ளே போயிடுது. ரத்த வெள்ளத்தில் எம்ஜிஆர் சரிஞ்சு விழுகிறார். இதை பார்த்த வாசுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக எம்.ஆர். ராதாவை போய் தடுக்கிறாரு. தடுத்த அடுத்த செகண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத எம்.ஆர். ராதா வாசுவை தள்ளி விட்டுட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கிறார். ஒரு குண்டு தலையிலையும் இன்னொரு குண்டு கழுத்துலையும் 2 டைம் சுட்டுக்கிட்டதாக சொல்லப்படுது. இப்படி சுட்டுக்கிட்டு எம்.ஆர். ராதாவும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. எம்ஜிஆர் இந்த ரத்த வெள்ளத்தோடவே எந்திரிச்சு வெளியே ஓடி வந்துடுறாரு. வெளியே வந்தவர் தன்னுடைய உதவியாளர் மூலமா மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுறாரு. அதே வேளையில அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அண்ணனையும் பாருங்க, அண்ணனும் விழுந்து கிடக்கிறார் பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பினதா சொல்லப்படுது. இதுக்கு காரணம் எம்ஜிஆர் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, காமராஜரை எம்ஜிஆர் கொல்றதுக்கு சதித்திட்டம் திட்டுறாரு அப்படின்னு பல கட்டுரைகள்ல எம்.ஆர். ராதா சொல்லி இருந்ததாகவும், இதைய தடுக்கிற வண்ணமா தான் எம்ஜிஆரை சுட போறதா பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிறாரு எம்.ஆர். ராதா அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு இந்த 2 காரணங்களும் எம்ஜிஆர் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம இது எம்ஜிஆர் தரப்புல இருந்து பார்த்துட்டோம். இதுவே எம்.ஆர். ராதா தரப்புல இருந்து இதைய என்ன சொல்றாங்க, இது எதுக்காக நடந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்றாங்கிறத பார்த்துடலாம். பெட்ரால்தான் பிள்ளைய பட தயாரிப்பாளர் வாசு எம்.ஆர். ராதாவுக்கு ஃபோன் பண்ணி தான் ஒரு படம் பண்ண விரும்புவதாகவும் எம்ஜிஆரோட கால் ஷீட்டை வாங்கித்தாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கூட வந்தீங்கன்னா சௌரியமாக இருக்குன்னு ஃபோன் பண்ணி அழைப்பு விடுத்ததுன்னு சொல்லப்படுது. இதுக்காக எம்.ஆர். ராதா பேசினா எம்ஜிஆர் பணிவார், எம்ஜிஆர் கால் ஷீட் தருவார் அப்படிங்கிறனால ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்போ அந்த சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ராமவரம் வர்றதுக்கு முன்னாடி இருவருமே சேர்ந்து பஞ்சுவை போய் பார்த்ததாகவும், பஞ்சுவை பார்த்துட்டு வாசுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாசுவோட வீட்டில் மதியம் சாப்பிட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு சாயந்தரமா ஒரு ஃபோன் அடித்து வாசு கேட்டதாகவும், எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்துக்கு வந்துட்டாருங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் எம்.ஆர். ராதாவை எழுப்பிவிட்டுருக்கிறார். எழுப்பிவிட்டு எம்ஜிஆர் வந்துட்டார் ராம தோட்டத்துக்கு, வாங்கினா போகலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பி கூட்டிகிட்டு வந்துக்கிறார். கூட்டிகிட்டு வந்தவரை 2 பேருமே போய் வீட்டில் உட்காடுறாங்க.
வீட்டில் உட்காந்தோடனே மேலிருந்து எம்ஜிஆர் கீழே வர்றார். மாடியிலிருந்து வரும்போதே பயங்கரமான கோபத்தோட எம்ஜிஆர் வர்றார். வந்தவருக்கு 2 பேருமே எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆர் வணக்கம் சொல்லாம வந்து கோபத்தோட அமர்றாரு. கோபத்தோட அமர்ந்திருந்த எம்ஜிஆர், நான் காமராஜரை கொலை செய்யறதுக்கு சதி திட்டம் தீட்டுறதா பல கட்டுரைகள்ல எழுதுறீங்களாமே, இது உண்மையான்னு கேட்கிறாரு. அப்படி எழுதுறது இல்ல, பத்திரிகையாளர் அப்படி எழுதுனா நான் என்ன செய்ய முடியும், அவன் ஏதாவது காசு பார்க்கணும் 4 விஷயத்த அப்படித்தான் எழுதுவான், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாங்க எம்.ஆர். ராதா பதில் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல என்ன துப்பாக்கியால சுட்டுறேன்னு சொல்றீங்களாமா, அப்படியா அப்படிங்கிறதையும் கோபமா கேட்கிறாரு. சரி, அப்ப நானும் துப்பாக்கியால சுடுறேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஒருவேளை அப்படி சுட்டா அவங்களால என்ன பண்ண முடியும், நீங்க என்ன பண்ணுவீங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கு எம்.ஆர். ராதா, சுட்டா எல்லாம் சாக வேண்டியதான், மனுஷனா எல்லாம் ஒரு நாள் சாக வேண்டியதான், சுட்டா சாக போறேன் சுடு அப்படின்னு சொன்னதாகவும் உடனே எந்திரிச்சு போன எம்ஜிஆர் ஒரு துப்பாக்கி எடுத்து எம்.ஆர். ராதாவை சுட்டதாக சொல்லப்படுது. முதல் குண்டு கழுத்தில் பட்டதாகவும் கை வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுட்டுட்டார் எம்ஜிஆர் சுட்டுட்டாங்கிறது தெரியுது அப்படிங்கிறதும் உடனே தன்னை காப்பாற்றிக்கணும்னு எம்ஜிஆர் நோக்கி போறாரு எம்.ஆர். ராதா. 2 பேத்துக்கும் பயங்கரமான தள்ளுமுள்ளு நடக்குது. துப்பாக்கி மறுபடியும் 2 டைம் வெடிக்குது. இதுல இந்த 2 டைம்ல யாருக்கு எங்க குண்டு அடிபட்டுன்னு எம்.ஆர். ராதாக்கு தெரியல. ஆனா தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எம்.ஆர். ராதா அங்க போராடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே எம்ஜிஆர் கழுத்துல ரத்தம். ஆல்ரெடி எம்.ஆர். ராதாவுக்கு ரத்தம் பாஞ்சிருக்கு. இப்படி 2 பேருமே ரத்த வெள்ளத்துல சரியிறாங்க. எம்.ஆர். ராதா கண்ணு வச்சு பார்க்கும்போது ஏதோ பாலத்துல தன்னைய எங்கேயோ கூட்டிட்டு போறது மட்டும் நினைவு இருந்தா சொல்றாரு. அப்ப ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற நினைவு மட்டும் இருக்கு. உடனே வண்டியை நிறுத்த சொல்லி நேரு ஸ்டேஷனுக்கு விடு, பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு விடு அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்றாரு. ரத்த வெள்ளத்திலையும் ஸ்டேஷனுக்கு போய் எம்ஜிஆர் தன்னை சுட்டதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஏன்னா அங்கே ஸ்டேஷன் பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர், நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போங்க, நான் போலீஸாரை அங்கே அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லி தட்டி விட்டுறாரு. இதை அடுத்து அவரும் மருத்துவமனைக்கு வந்துடுறாரு. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த எம்.ஆர். ராதா கிட்ட ஒரு போலீஸார் வந்து ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து போட சொன்னதாகவும், என்னால் கையெழுத்து போட முடியாது, எனக்கு கையெழுத்து போட தெரியாதுங்கிறத அங்கே பதிவு பண்ணதாகவும், இதுதான் அங்கே உண்மையிலுமே நடந்ததா எம்.ஆர். ராதா தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது வந்து எம்.ஆர். ராதா தரப்புல இருந்து சொல்லப்படுற வெர்ஷன். இப்படி 2 பேர்த்தோட வாதங்களும் வெவ்வேறு விதமா இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் எம்.ஆர். ராதா குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படுது. ஏன்னா சாட்சியங்கள் அதுதான் சொல்லுது அப்படிங்கிற அடிப்படையில் எம்.ஆர். ராதா குற்றவாளின்னு தண்டிக்கப்படுறாரு. இதை அடுத்து அவருக்கு தண்டனை 7 வருஷத்துக்கு உண்டான தண்டனை கிடைக்குது. அதை எதிர்த்து எம்.ஆர். ராதா சுப்ரீம் கோர்ட் போறாரு. சுப்ரீம் கோர்ட்லயும் இது வந்து உறுதி செய்யறாங்க. ஆனா தண்டனை அளவை வந்து குறைச்சு வழங்குறாங்க. 7 வருஷமா இருந்ததை 3 வருஷமா மாத்தி அவருக்கு தண்டனையை குறைச்சு வழங்குறாங்க. இப்படி இந்த கேஸுங்கிறது இங்கே முடிவடையுது. இப்படி இந்த கேஸ் முடிவடைஞ்சிட்டாலும் இன்னும் இந்த கேஸ்ல பல சந்தேகங்கள்ங்கிறது இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சந்தேகத்துல மிக முக்கியமான சந்தேகங்களை நான் இப்ப முன்வைக்கிறேன். எப்பவுமே எம்ஜிஆரை சுத்தி ராமேஸ்வரம் தோட்டத்தில் பாதுகாப்புக்குன்னு ஒரு முக்கியமான 5-6 நபர்கள் கண்டிப்பா இருந்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பாதுகாப்பை மீறி எம்.ஆர். ராதானால துப்பாக்கி சூடு நடத்த முடிஞ்சது? எம்.ஆர். ராதாவுடைய ரத்த கரை எம்ஜிஆர் சட்டையில விழுந்ததா எம்.ஆர். ராதா தரப்புல சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரோட சட்டையை அங்க தொடச்சு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு அடுத்தது எம்.ஆர். ராதாக்கு வாசு 1 லட்ச ரூபா தர வேண்டியது இருந்துக்கு. இதைய வாங்கி தரக்காக தான் மெயினாக அங்கே போனதாகவே சொல்கிறாங்க. பல இடத்துல நீங்கள் வாங்க வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அந்த பணத்தை தரவே இல்லைன்னு சொல்லப்படுது. இது எம்.ஆர். ராதாவுக்கு சேர வேண்டிய பணம்னு தெரிஞ்சுதான் எம்ஜிஆர் இது பண்ணாருன்னு குற்றச்சாட்டு இருக்கிற நிலைமையில ஏன் அந்த பணத்தை கடைசி வரைக்கும் திரும்ப தரவே இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியும் இருக்கு. சாட்சியங்கள் அடிப்படையில் தான் எம்.ஆர். ராதா தன்னை சுட்டிட்டு தற்கொலைக்கு முயன்றார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி 2 டைம் தற்கொலைக்கு ஒரே நேரத்தில் முயற்சி பண்ண முடியும்? அதாவது ஒரு டைம் சுட்டுக்கிறாரு, மறுபடியும் அந்த குண்டு உள்ள போயிருது, மறுபடியும் எப்படி மறுபடியும் துப்பாக்கி எடுத்து ஒரு மனிதனால 2 முறை சுட்டுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஒரு டைம் சுட்டோம்னாவே நம்மளை அறியாமலேயே அந்த கண்ணை தூக்கி வீசிடுவோம், இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கண்ணை அப்படியே வச்சிருந்து மறுபடியும் 2வது டைம் துப்பாக்கியில் எடுத்து சுட்டுக்க முடியுமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியும் இருக்கு. இப்படி இன்னும் நிறைய முக்கியமான சந்தேகங்கள் மக்கள் மனதில் இன்னும் இன்று வரை இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்ததோ, ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி எம்ஜிஆரின் வளர்ச்சி அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுத்துன்னே சொல்லலாம். ஏன்னா அதுவரை காங்கிரஸை எதிர்த்து திமுகனால பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அப்படிங்கும்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையுது திமுக. இந்த சம்பவத்தினால தான் திமுக வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லவில்லை, ஆனால் இந்த சம்பவம் தான் எம்ஜிஆரை
தன்னுடைய அரசியல் பயணத்தை வேற மாதிரி கொண்டு செல்றதுக்கு மிக முக்கியமான சம்பவமா இருந்தது. இதன் மூலமா எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போகாமையே அனுதாபத்திலேயே தன்னுடைய பரங்கிமலை தொகுதியில வெற்றி பெறார். இந்த பரங்கிமலை தொகுதியில வெற்றி மட்டும் இல்லாம அரசியல்ல தன்னுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின் பல மடங்கு உயர்ந்தது. மக்கள் மத்தியில திரையில ஜொலிச்சிட்டு இருந்த எம்ஜிஆர் அரசியல் பிரவேசத்துல மிகப்பெரிய ஆளுமையா மாறுறதுக்கு இந்த சம்பவம் மிக முக்கியமான சம்பவம். ஆனா எம்.ஆர். ராதாவுக்கு அப்படியே தலைகீழான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஜெயிலுக்கு போயிட்டு இந்த தண்டனையை முடிச்சுட்டு வந்த எம்.ஆர். ராதாவுக்கு பட வாய்ப்புகள் எங்கேயுமே அமையல. எம்ஜிஆர் தடுக்கல அப்படின்னாலும் பட வாய்ப்புகள் கொடுக்க யாருமே தயாரா இல்லை. இதுக்காக எம்.ஆர். ராதா ஃபீல் பண்ணல. உடனே படமா வரலின்னா பரவாயில்ல தூக்கி போடு அப்படின்ட்டு தன்னுடைய நாடகங்களை முன்னெடுக்கிறார். ஆல்ரெடி எம்.ஆர். ராதா அப்படிங்கிறவரும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அப்படி இருக்கும்போது பட வாய்ப்புகள் இல்லைனாலும் அவருடைய நாடகங்களை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அவருடைய நாடகங்கள் எல்லாமே ஹிட்டான நாடகங்கள் தான். இதன் மூலமா தன்னுடைய பயணத்தை நாடகங்கள் மூலமா தொடர்றாரு. அதுக்கு பின் ஒரு சில படங்கள்ல தலை காட்டுறாரு. இருந்தாலுமே திரையில முன்னாடி இருந்த பலம்ங்கிறது எம்.ஆர். ராதாவுக்கு சுத்தமா குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. இப்படி இந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது இந்த 2 பேருடைய வாழ்க்கை மட்டும் இல்லாம தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதை பத்தி